அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமாக புதிய திராவிடர் கழகம் என்று ஒரு கட்சி துவங்கப்பட்டிருக்கிறது. ஐயா ராஜ் கவுண்டர் என்று சொல்லி ஒரு பெரிய ஐயா அவர்கள் நல்லா படித்தவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இல்லை, நீங்கள் கட்சி ஆரம்பிங்க, பழைய கட்சி தான், திரும்ப 15வது ஆண்டு துவக்கலாம், 20 ஆண்டு துவக்கலான்னு வைங்க, அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை. இன்னொரு கட்சிக்காரரை கூட்டு வரீங்க, அதற்கு எதற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கூட்டு வரீங்களே? கட்சி உங்களோட தானே, உங்களுடைய கட்சின்னா உங்களுடைய மக்கள் கூட்டிட்டு வாங்க. உங்கள் கட்சியிலேயே ரொம்ப வருஷமாக இருந்து தொண்டு செய்தவரை தூக்கி அவரை கொடியேற்ற சொல்லுங்கள். இன்னொரு கட்சி தலைவர் தூக்கிட்டு வரீங்க, அப்போ அவங்க சொல்கிறது தான் நீங்கள் கேட்பீங்க, உங்களுக்குன்னு தனித்தன்மை இல்லை. அப்படித்தான் அர்த்தம் வருது. சரியோ தவறோ ஒரே கட்சியில் ஒரே சிந்தனையில் நீங்கள் இருந்து கொண்டே இருங்களேன், அது உங்களுக்கு பெருமை தான் வரும். நீங்கள் அதை விட்டு இன்னொரு கட்சிக்காரை கூட்டு வந்தீங்கன்னா, ஓ இந்த கட்சியுடைய முத்திரை தான் இது, இதனுடைய பி டீம் இது, இதனுடைய சாயல் இந்த கட்சி, ஏன்னா திராவிடன் வேறு வச்சுருக்கீங்க, கழகம்னு வேறு வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் அங்கேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கிறீங்க, பணம் உள்பட. இப்படி தானே மக்கள் நினைப்பாங்க. சரியோ தவறோ உங்கள் வழியில் நீங்கள் செல்லுங்கள், இன்னொருவர் வழியை பின்பற்ற முயற்சி செய்யாதீர்கள். இன்னொருவரை சிறப்பு விருந்தினராக கூப்பிடாதீங்க. அதனால விருந்தினர் சிறப்பு விருந்தினர், சாதா விருந்தினர், இதுவே உதைக்குது. என் கொள்கை இது, இது சரியோ தவறோ இதை நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் மக்களுக்கு அறிக்கை கொடுங்க. இன்னொரு கட்சிக்காரரை கூட்டிகிட்டு வரும்போது அந்த சாயல் உங்களுக்கு படுமா இல்லையா? சற்றே சிந்தியுங்கள், சிந்திப்பீர்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.